வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 3 பாலிமர் கெமிஸ்ட்ரி வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது. இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? இவால்வேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் மேன் மேட் ஃபைபர் இஸ் டேஷ் பாருங்க, ரேயான். இது நீங்கள் மார்க் பண்ணுங்க. செகண்ட் ஒன், which of the following is the strongest? நைலான். நைலான் இதெல்லாம் எழுதுங்க. when you place a natural fiber in a flame, it burns. Fourth one, a synthetic fiber has similar properties to wool is C option, acrylic. Fifth, a good application of plastic is the use of blood bags. Sixth one, dash is a non-biodegradable material, a plastic bottle. Seventh, PET is a acronym for polyethylenic terephthalate. This is seventh. Fill in the blanks. Dash is an example of polyester fabric. Raincoat. Dash are used to identify different types of plastics resin coats. A dash is a long chain made up of many repeated small units called monomers. Polymer. Dash. 4. A natural fiber is called plant fiber. Fifth, a natural fiber obtained by boiling cocoons is called silk. இதை நீங்கள் அப்படியே எழுதிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். that பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட், a lot of plastic pollutes our environment. True. Second, refuse is the best way to manage plastic. இதை அவாய்ட் பண்ணுது, அதாவது ட்ரூ. that it is good to wear clothes made of synthetic fiber while cooking போட்டிருக்கு. இது வந்து ஃபால்ஸு. நேச்சுரல் இல்லை நேச்சுரல்னு எழுதணும், அதனால் இது ஃபால்ஸ். ஃபோர்த், degradable plastic break down into tiny pieces called microplastics. True. Fifth one, cotton is a natural polymer. True. அடுத்து match the following. மேட்ச் ஃபாலோயிங் பாருங்கள். ஃபார் ஏ பி. ஏ வந்து நைலான் வந்து ஃபைபர். பிவிசி தெர்மோபிளாஸ்டிக். பேக்லைட் பாருங்கள் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். டெஃப்லான் வந்து நான்ஸ்டிக் குக்வேர். ரேயான் வந்து உட்பல். இந்த மாதிரி நீங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் போட்டுட்டு சேர்த்துடுங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். இது வந்து குழப்பி கொடுத்துருக்காங்க, நம்ம நேராக எழுதணும், பார்க்கலாம். அரேஞ்ச் த கரெக்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு இருக்குமா, மிக்ஸ் வாட்டர், ஸ்டார்ச், வினிகர் அண்ட் கிளிசரின் இனிய குக்கிங் பாட் இருந்தது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாருங்கள், கண்டினியூஸ்லி மிக்ஸ் ஆன் மீடியம் ஹீட் அன்டில் த லிக்விட் டேங்க்ஸ் கிளியர். இது செகண்ட். தேர்ட் பாருங்கள், when the liquid begins to bubble it is ready to be taken off the stove. இது தேர்ட். ஃபோர்த்து, spread the gel onto aluminum foil and cool. இது ஃபோர்த்து. ஃபிஃப்த்து பாருங்கள், shape material to form a cup or bowl. Sixth, let the article cool for 24 hours before we use it. இது 6. இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து 6 ஒன் அனலஜி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், காட்டன் நேச்சுரல், பாலிஸ்டர் வந்து சிந்தட்டிக். செகண்ட், பிஎல்ஏ ஸ்பூன் கம்போஸ்டபிள், பிளாஸ்டிக் வந்து நான் கம்போஸ்டபிள். தேர்ட், நைலான் மெல்ட்ஸ் ஆன் ஹீட்டிங், சில்க் வந்து பேர்ன்ஸ் ஆன் ஹீட்டிங். அடுத்து செவன்த் பாருங்கள், அசசன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் பீல்ஸ் பரீட் இன் த சாயில் டிஸப்பியர் வித்தின் 2 weeks. ரீசன் வந்து வெஜிடபிள் பீல்ஸ் ஆர் கம்போஸ்டபிள். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒன்றுமே உங்களுக்கு வந்து கரெக்டு தான், தேர்ட் ஒன்றுமே கரெக்டு தான். மூணுக்குமே நீங்கள் இதை மட்டும் என்ன போதும், போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். சரியா? அடுத்து செவன்த்து, கிராஸ்வேர்டு. கிராஸ்வேர்டுக்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். அக்ராஸ் பாருங்கள், ஃபைபர் தட் இஸ் யூஸ்ட் அண்ட் சிந்தட்டிக் wool. இது அக்ரிலிக். அடுத்து, a plastic used for making water bottles வந்து polythene. A long chain made of small
repeating monomers, polymer. Another name for this semi-synthetic fiber is artificial silk rayon. இது வந்து கிராஸில் வருது. டவுன் பாருங்கள், மேலே இந்த கீழே டைப் ஆஃப் ஃபைபர் தட் இஸ் நேச்சுரலி அப்டைன்டு ஃப்ரம் த கோகோன் சில்க். ஏ சிந்தட்டிக் ஃபைபர் கிளாசிஃபைட் as பாலிஸ்டர், இது வந்து டெரிகாட். 7th, ஏ பாலிமர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ரோப், நைலான். இப்போ இதை வந்து நம்ம இதில் எழுத போகிறோம். எழுதலாமா? பாருங்கள், இந்த மாதிரி எழுதிருங்க. Ninth பாருங்க, very short answer. First question, what is the chemical name of the polymers that made up cotton? இது 44ல இருக்குது இதோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 44ல இருக்குது. 44ல் செல்லோஸ் இதுலேருந்து ஆரம்பித்து க்ளோத்திங் அது வரைக்கும் முடிச்சுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், வாட் கிவ்ஸ் பிளாஸ்டிக் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்? இது வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு பிளாஸ்டிக் டு கிவன் தெம் வேரியஸ் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? இது நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. தேட் கொஸ்டின் பாருங்கள், இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு பேன் பிளாஸ்டிக் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஒய். 58ல் இருக்குது. 58ல் பேனிங் பிளாஸ்டிக்ஸ் இதுலேருந்து ஆரம்பித்து அதே பேஜில் என்விரான்மெண்ட் வரைக்கும் தேட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், ஏ பக்கெட் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் டஸ் நாட் ரஸ்ட் லைக் ஏ பக்கெட் மேட் ஆஃப் அயன் ஒய். பாருங்கள், இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன் ஒரு 3 பாயிண்ட்டு. த ரீசன் இஸ் டியூ டு தேர் கெமிக்கல் கம்போசிஷன். த பக்கெட் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் விச் டஸ் நாட் ரியாக்ட் வித் த ஆக்சிஜன் அண்ட் ஹியூமிடிட்டி present in air. While the iron reacts with the oxygen air corrodes to form rust. இது நீங்கள் நினச்சிங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிடுங்க. 5th கொஸ்டின் பாருங்க, why is it better to avoid to the use of plastic products? 57ல் இருக்குது. 57ல் a lot of the plastics பிளாஸ்டிக் இதிலிருந்து ஆரம்பித்து அதே பேஜில் என்விரான்மெண்ட் வரைக்கும் 5th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ். 53ல் இருக்குது. 53ல் இதிலேருந்து பேக்லைட் இதிலேருந்து பிளாஸ்டிக்ஸ் வரைக்கும் 6th கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ஃபயர் பிரின்சிபல்? 57ல் இருக்குது. 57ல் ரிஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். இந்த இதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் ஆன்சர். அது ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டேம் பயோடிகிரேடபிள் மீன்? 57ல் இருக்குது. 57ல் ஏ மெட்டீரியல் இதுலேருந்து பயோடிகிரேடபிள் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இஸ் சூட்டபிள் டு ட்ரெஸ் அப் அண்ட் ப்ளே இன் த சம்மர்? 50ல் இருக்குது. 50ல் இன் சம்மர் இதுலேருந்து ஆரம்பித்து சிந்தட்டிக் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், தேட் கொஸ்டின், ஹவு டு பிளாஸ்டிக் இம்பேக்ட் அனிமல்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட்? 55ல் இருக்குது. 55ல் பாலித்தீன் இதிலேருந்து ட்ரெயின்ஸ் வரைக்கும், அதுக்கடுத்து அனிமல்ஸ்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். தேட் கொஸ்டினோட ஆன்சர். லாங் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். பேஜ் நம்பர் 50ல் இருக்குது. பேஜ் நம்பர் 50ல் அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னு போட்டிருங்க. இந்த பக்கம் இப்படி போட்டிருங்க, அந்த பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி போட்டு இதுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும், செகண்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும், தேர்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த 3 பாயிண்ட்டுமே அட்வான்டேஜஸ். சரியா? அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் பாருங்கள். இதுக்கு வந்து இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் ஈஸிலி வரைக்கும். 2ஆவது பாயிண்ட்டு மோஸ்ட் சிந்தட்டிக் இதுலேருந்து வியர் வரைக்கும். தேர்ட் பாயிண்ட்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லேருந்து ஓசன்ஸ் வரைக்கும். இது வரைக்கும் இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் மார்க் பண்ணி டேப்லெட் காலம் போட்டு எழுதுங்க. சரியா?
செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜெகஸ்ட் சேஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ் 57, 58 இருக்குது. செகண்ட் கொஸ்டின் 57, 58 இருக்குது. 57ல் இதுலேருந்து இது வரை மார்க் பண்ணுங்கள். அடுத்து இதிலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து இது வரை, அடுத்து இதிலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரை. அடுத்து 58ல் இதுலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரை, அடுத்து இதுலேருந்து இது வரை, மீன்ஸ் வரைக்கும் இதுக்கு செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து ஹார்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு, த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் பேன் த யூஸ் ஆஃப் ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ். ஒய் டூ யூ திங்க் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? இதை பார்க்கலாம் பாருங்கள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிடியூஸ் த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். இதை நீங்கள் எழுதுங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டின், ஏ பிளாஸ்டிக் பேக் dumped in the soil stays without breaking down for 500 years. If a new generation start in every 30 years, how many generations would it take to see the plastic bag finally broken down? Second one, it would take 16 to 17 generation to see the plastic bag finally broken down. இதை நீங்கள் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். அடுத்து fill in the blanks. Look at the classroom and list down the items that are made of plastic. இதை வந்து உங்கள் ஸ்கூலில் உள்ளது பாருங்கள். சுவிட்சு, டஸ்டர், சேர் பாருங்க. அடுத்து, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் ஐட்டம் தட் யூ டச் திஸ் மார்னிங்? காலையில் நீ எந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன்னா டூத் ப்ரஷ் BRUSK பிளாஸ்டிக் மக்கு, அதாவது குளிக்கிறது. அடுத்து, லிஸ்ட் அவுட் த டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் யூ ஹேவ் ஆஸ் க்ளோத்ஸ். காட்டன், சில்க், உள்ளு. இங்கே என்ன கேட்டிருக்கு? வாட் இஸ் த மெட்டீரியல் தட் யூ யூஸ் ஃபார் கேரிங் யுவர் லஞ்ச் அண்ட் ஃபார் கேரிங் வாட்டர். நீங்கள் எதை கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எழுதிடுங்க. டு கேரி வாட்டர் ஸ்டீல் பாட்டில், டு கேரி லஞ்ச் ஸ்டீல் பாக்ஸ், இந்த மாதிரி கொண்டு வரணும். இதை நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து செகண்ட், லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிளைன் வாட்ஸ் ஹேப்பனிங். இதில் என்ன நடக்குங்கிறது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், அதாவது கிராஃப் போட சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நாடுலையும் என்னென்ன அளவுக்கு பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி கிராஃப் பண்ணணும் நீங்கள். எந்த நாட்டுக்கு எந்தெந்த பர்சன்டேஜ். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.